தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, நண்பர்களே, செயல் வீரர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் எண்ணரும் இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுகிற தேர்தல் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல். ஆக நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் இதோ உங்களிடத்தில் இருகரம் கூப்பி வாக்குகளை கேட்டு நிற்கிற சகோதரி ஜோதிமணி அவர்கள். அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே ஆதரவு தந்து சிறப்பானதொரு வெற்றியை தேடி தந்திட வேண்டும். வெற்றியை தேடி தருவீர்களா? நிச்சயமா? இன்னும் கொஞ்சம் சத்தம், உறுதியா? நன்றி. ஆக அந்த வெற்றியை நீங்கள் தேடி தருவதன் மூலமாக நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி உருவாக, மத்தியில நாம் விரும்பக்கூடிய ஆட்சி அங்கே உருவாக, அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். நான் இன்றைக்கு உங்களை, கரூரில் இருக்கக்கூடிய உங்களை, கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய உங்களை சந்தித்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் உங்களிடத்தில் வந்து ஆதரவு கேட்க, ஓட்டு கேட்க நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை. கலைஞர் இல்லை என்று சொன்னாலும் அவர் என்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஊனோடு உதிரத்தோடு கலந்திருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்னாலும் இயற்கை அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்திருந்தாலும் அவருடைய சார்பிலே அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் உங்களிடத்திலே வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நாடும் நமதே, 40ம் நமதே என்ற அந்த முழக்கத்தோடு நம் கையில் மாநில ஆட்சி, நாம் கை காட்டுவதே மத்திய ஆட்சி. முடியட்டும் இந்த பாசிச ஆட்சி, விடியட்டும் மக்களாட்சி என்ற குரலோடு திருவாரூரில் கடந்த 20ஆம் தேதி நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். திருவாரூரில் தலைவர் கலைஞர் பிறந்த இந்த திருவாரூரில் நான் அந்த பயணத்தை தொடங்கி இன்று கரூருக்கு வந்திருக்கிறேன். கரூர் என்பது எனக்கு புதிய ஊர் அல்ல. இளைஞரணியில் இருக்கிற போதே நான் இந்த பகுதிக்கு பலமுறை வந்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் பலமுறை வந்திருக்கிறேன். மேயராக பொறுப்பேற்று வந்திருக்கிறேன். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று வந்திருக்கிறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலும் பலமுறை வந்திருக்கிறேன். துணை முதல்வராக பொறுப்பேற்று பணியாற்றிய நேரத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தருவதற்கு நான் இந்த பகுதிக்கு பலமுறை வந்திருக்கிறேன். துணை முதல்வராக மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்று நான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். இப்போது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களிடத்தில் நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். எப்போதும் வருவேன். இது கரூர் மட்டுமல்ல, இது கழக ஊர் என்பதையும் நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக அந்த அடிப்படையில் கலைஞரின் மகனாக வந்து உங்களில் ஒருவனாக இருந்து உங்களிடத்தில் நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். கலைஞர் மட்டும் இருந்திருந்தால்
ஓடோடி வந்திருப்பார். இந்த மேடையிலே அவர் காட்சியளித்துக் கொண்டிருந்திருப்பார். உங்களிடத்தில் உரையாற்றியிருப்பார். உரையாற்ற தொடங்குவதற்கு முன்பு மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் பெயர் சொல்லி, எல்லா கட்சி தலைவர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி விழித்து பெருமைப்படுத்தி இருப்பார். அதற்கு பிறகு இதோ இங்கே திரண்டிருக்கிறீர்களே உடன்பிறப்புகளாக, உங்களை பார்த்து அந்த கரகர கம்பீர குரலிலே அவர் உங்களை பார்த்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று அழைத்திருப்பாரே. ஆக அவர் இன்றைக்கு அழைக்க முடியாத நிலை. அவரிடம் இயல்பாக பெற்றிருக்கக்கூடிய அந்த தமிழில் அவருடைய அன்பால் நான் இப்பொழுது உங்களை அழைக்கிறேன். உடன்பிறப்புகளே, கலைஞரின் சார்பில் அழைக்கிறேன். ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கலைஞரின் உடன்பிறப்புகளே, முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்பீர்களா? கழக துணையோடு திமுக கழக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒத்துழைப்போடு காங்கிரஸ் கட்சியுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள். ஆகவே அவருக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவினை தந்திட வேண்டும். மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. அப்படி ஏற்பட போகக்கூடிய அந்த நிலைக்கு உங்களுடைய பங்கும் அதில் இடம்பெற்றாக வேண்டும். ஆகவேதான் அந்த உணர்வோடு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நம்மை எதிர்த்து, நம்முடைய ஜோதிமணி அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதைத்தான் வேட்பாளர் அவர்கள் சுருக்கமாக உங்களிடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை 10 ஆண்டு காலம் இந்த தொகுதியில உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, மத்தியில ஒரு முக்கியமான பொறுப்பில பதவியில துணை சபாநாயகராக அமர்ந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத நிலையில இந்த தொகுதியை பற்றி சிந்திக்காத வகையில இருந்தவர்தான் இன்றைக்கு இந்த தொகுதியில நம்ம எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டது. அப்படி ஒதுக்கப்பட்ட நேரத்திலேயே யார் வேட்பாளராக நிற்கப் போகிறார் என்பது முறையாக அவர் அறிவிப்பதற்கு முன்பே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். காரணம், அப்படிப்பட்ட நிலையில எல்லோரிடத்திலும் அன்போடு பண்போடு பாசத்தோடு பழகக்கூடியவராக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக வாதாடக்கூடியவராக, போராடக்கூடியவராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவரைத்தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சகோதரி ஜோதிமணி அவர்களை தேர்ந்தெடுத்து அவரை இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார்கள். ஆக இதிலே நம்முடைய பணி மக்களை சந்திப்பது, மக்களிடத்தில் ஆதரவு கேட்பது, அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தருகிற அந்த பணியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் முனைப்போடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவரே இங்கே பெருமையோடு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். திருவாரூர் தொடங்கி இந்த கரூர் வரைக்கும் நான் பார்த்த வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் சரியாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள், உண்மையை தெளிவாக புரிந்து கொண்டு உறுதியாக இருக்கிறார்கள், நமக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பது இந்த கொடுமையான வெயிலில, கொளுத்துகின்ற வெயிலில இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஏற்கனவே கொடுமையான ஆட்சி அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இந்த கொடுமையான வெயிலில உங்களை அதிக நேரம் உட்கார வச்சு உங்களை கொடுமைக்கு ஆளாக்க நான் விரும்பல. எனவே நான் சுருக்கமாக உங்களிடத்தில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தொகுதியில மக்கள் பணி ஆற்றக்கூடிய நம்முடைய ஜோதிமணி அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்பது நான் சொன்னேன், நீங்களும் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். துணை சபாநாயகர் இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் கடைசி வரையில அவருக்கு
சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்று அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மட்டுமல்ல, காரணம் அவருக்கு அந்த சந்தேகம் இருந்து வந்தது. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அணியில அவர் எந்த அணியில் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் ஒரு குழப்பம். ஏன் அவருக்கே ஒரு குழப்பம்தான், யாருக்கும் தெரியாது. இபிஎஸ் அணியா ஓபிஎஸ் அணியா என்ற நிலை. அதனால்தான் மோடியின் கைய காலாக நினைச்சுக்கிட்டு வணங்கிக் கொண்டிருந்த போது பிஜேபி இதனுடைய மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யல என்று சொன்னவர் யார்? இன்றைக்கு வேட்பாளராக எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் தம்பிதுரை அவர்கள். அந்த வார்த்தைகளையே நான் இப்போ அவரிடத்திலிருந்து கடன் வாங்கி இப்போ உங்களிடத்தில் சொல்ல போறேன். ஆக அதை சொல்லித்தான் நான் ஜோதிமணி அவர்களுக்கு வாக்கு கேட்க போகிறேன். அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அண்மையில் மத்திய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அப்படி தாக்கல் செய்த நேரத்தில் அதிலே பங்கேற்று அதிமுகவின் சார்பில் மக்களவையினுடைய துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய தம்பிதுரை தான் பேசினார். பேசுகிற போது சொன்னார், அவர் பேசியதை தம்பிதுரை மறந்திருக்கலாம், ஆனால் கரூர் மக்கள் நிச்சயமாக மறக்கல. கரூர் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதை மறக்கல. அன்றைய தினம் தம்பிதுரை என்ன பேசினார் என்றால், இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் பெரிய சலுகைகள் இல்லை. இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையானது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது. பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை அறிவிச்சிருக்கிறீங்க. அது போதுமானதல்ல. குறைந்தபட்சம் 12000 ரூபாய் வழங்கிட வேண்டும். தற்போது அறிவித்திருக்கக்கூடிய சலுகைகளை நியாயமா? ஏற்கனவே ஏன் 2018ஆம் ஆண்டு அறிவிக்கல என்று கேட்டவர் யாருன்னா தம்பிதுரை. ஆக அப்படிப்பட்டவர் தான் பிஜேபியின் துணையோடு ஆதரவோடு அவர் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து பேசினார். மத்திய அரசினுடைய பண மதிப்பிழப்பு அந்த நடவடிக்கையால் சிறு குறு தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு? ஜிஎஸ்டி மூலம் மாநில அரசினுடைய அதிகாரத்தை மத்திய அரசு பறித்திருக்கிறது. ஜிஎஸ்டி வசூல்ல தங்களுடைய பங்கை பெறுவதற்கு, இந்த மாநிலத்தினுடைய பங்கை பெறுவதற்கு மத்திய அரசிடம் மாநில அரசுகள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கு. மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை கூட முறையாக மத்திய அரசு வழங்கல. இதுதான் கூட்டாட்சி தத்துவமா என்று கேட்டவர் தம்பிதுரை அவர்கள். அவர்தான் இப்ப மோடிய ஆதரிச்சு ஓட்டு கேட்கிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் புயல் தாக்கியது. அந்த புயல் தாக்கிய நேரத்தில் மத்திய அரசின் மூலமாக மாநிலத்திற்கு வர வேண்டிய நிவாரண தொகை அது இதுவரையில் முழுமையாக வந்து சேரல. இதை சொன்னவர் தம்பிதுரை. அதையும் தாண்டி சொன்னார், பலமுறை பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்திருக்கு. பல பிரச்சனைகளுக்காக பல சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற அப்படி வாக்கெடுப்பு நடைபெற்ற நேரங்களில் நாங்கள் பலமுறை இந்த அரசை ஆதரித்து வாக்களித்திருக்கிறோம். ஆனால் எங்கள் மீது மத்திய அரசு நம்பிக்கை வைக்கல என்று கேட்டவர் தம்பிதுரை. இவருக்குத்தான் இன்றைக்கு மோடி ஆதரவு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிஜேபியினுடைய பல்வேறு திட்டங்கள் தோல்வியடைந்து விட்டன. குறிப்பா 100 நாள் வேலை திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படல. சிறுபான்மையினர் நன்மைக்காக போதிய நிதி ஒதுக்கல என்று பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியவர் தம்பிதுரை அவர்கள். வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவிலே உருவாகி இருக்கிறது. கடந்த 45 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இப்பொழுது நாட்டிலே வேலையின்மை இருந்து கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே பதிவு வைத்தவர் தான் தம்பிதுரை அவர்கள். இந்தியாவில் 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள்.
விவசாயியுடைய வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவேன் என்று மோடி சொன்னார். அது என்ன ஆச்சு என்று பாராளுமன்றத்திலே கேட்டவர் தம்பிதுரை அவர்கள். இவர்தான் இப்பொழுது மோடிக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு புள்ளி விவரத்தோடு சொன்னார் நாடாளுமன்றத்தில். என்னுடைய கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய, என்னுடைய தொகுதியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய கழிப்பறைகள் அதை கூட முறையாக கட்டல என்று சொல்லிவிட்டு அதற்கான ஆதாரங்களை, புகைப்படங்களை அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கரிடத்தில் அதை தந்தவர் தான் தம்பிதுரை அவர்கள். ஆனால் இப்போ தம்பிதுரை தொகுதியா வராரு, தொகுதியில போய் பார்க்கிறார். ஆனா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேள்வி கேட்பது மட்டுமல்ல, நீ எப்படி இங்க மறுபடியும் வரலாம், 10 வருஷமாக எட்டி பார்க்காத நீ மறுபடியும் தொகுதியில் வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறாய் என்று விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகள் தொலைக்காட்சிகள்ல, ஊடகங்கள்ல தொடர்ந்து செய்திகளாக வந்துட்டு இருக்கு. தம்பிதுரை பிரச்சாரம் செய்கிற போது ஒருவர் கேட்டு இருக்கிறார், 4 வருஷமா வரல என்று மக்கள் கேட்டப்போ இவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? வீடியோவிலே பதிவாகி டிவியிலே வந்திருக்கு, ஊடகங்கள்ல வந்துச்சு. ஓட்டு போட்டா போடுங்க, இல்லன்னா போங்க, உங்க காலில் நாங்கெல்லாம் விழ முடியாது என்று சொன்னவர் இவர். ஆக மக்கள் ஓட்டு வாங்கிட்டு இப்போ பேசுற பேச்சா இது? 2 நாட்களுக்கு முன்னால் இதே தம்பிதுரை என்ன பேசி இருக்கிறார்? அதிமுகவில் இருக்கக்கூடிய எங்கள்ல நான் ஒருத்தந்தான் மோடிய பேசுகிறேன், மோடிய மிரட்டுகிறேன் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி பேசி இருக்கிறார். சரி, மோடியை இவர் மிரட்டுகிறாராம். அப்படியானால் அவர் மிரட்டி நீங்கள் இந்த கரூர் தொகுதிக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க, உங்களால் அதை சொல்ல முடியுமா? கூரை ஏறி கோழியை பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டுவானாம். அதுபோல தம்பிதுரை அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதை நம்புவதற்கு கரூர் மக்கள் இன்னும் இழுத்தவாயர்கள் அல்ல, அவர்கள் இந்த தேர்தலில் அவருக்கு சரியான பாடத்தை வழங்கப் போகிறார்கள். அதனால்தான் அவரை இன்றைக்கு எங்கு சென்றாலும் விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வருகிறோம். எப்படி வருகிறோம்? ஓட்டு கேட்டு வருகிறோம். ஓட்டு கேட்கிற போது உரிமையோடு கேட்கிறோம், உணர்வோடு கேட்கிறோம், கம்பீரமாக வந்து கேட்கிறோம், தெளிவா துணிவா வந்து கேட்கிறோம். இதுவரை நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன, அதை பட்டியல் போட்டு காட்டுகிறோம். ஆக மீண்டும் நாங்கள் பொறுப்புக்கு வருகிற போது என்னென்ன திட்டங்களை செய்ய போகிறோம் என்று அதையும் முறையாக அறிவித்து விட்டு வந்து உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறோம். ஆனால் எடப்பாடி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் இப்ப ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது இப்படி எல்லாம் வேன்ல போயிருப்பாங்களா? அவங்க யாராவது ஒத்தராது போயிருப்பாங்களா? ஆனா இப்போ ஏதோ தன்னை ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுக்கிட்டு வேன்ல ஏறி நின்றுகிட்டு, அது பயங்கரமான கூட்டம், மக்கள் அலையலையா வருகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் அவர்கள் இப்பொழுது என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள்? நியாயமா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், அதே போல பிரதமராக இருக்கக்கூடிய மோடி, எதை சொல்லி ஓட்டு கேட்கணும்? பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 5 வருஷமா ஆட்சியில் இருக்கிறார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருந்ததை சேர்த்து பார்த்தா 8 வருஷமா அதிமுக ஆட்சியில் இருக்கு. ஆக ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் எங்களுடைய ஆட்சிகளை இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கேட்கணும். ஆனால் எதுவும் இல்லை. சட்டியில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும். ஆக எதுவும் இல்லை. இல்லாத காரணத்தினால காங்கிரஸ் கட்சியின் மீது, திமுக மீது சில தேவையற்ற விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை தான் பார்க்கிறோம். ஏதோ இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி அவர்கள் நம்மை பார்த்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர வேற என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அதேபோல் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை,
அந்த தேர்தல் அறிக்கை பற்றி இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகை நிருபர்களிடத்தில் பேசுகிற போது தெளிவாக எடுத்து சொன்னார். என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறோம் என்று தலைப்புச் செய்திகளாக அதனுடைய முக்கியத்துவத்தை அடிப்படையாக வைத்து தெளிவாக எடுத்து சொன்னார். அதில் குறிப்பா நாமெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்லி இருந்தோம், நீட் தேர்வை நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் ரத்து செய்வோம் என்று. உடனே எல்லோரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தானே, அப்போ திமுக கூட்டணியில் இருந்துச்சு என்று சொன்னார்கள். ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வர அனுமதிக்கல. அதையும் தாண்டி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதற்காக நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட்டார். திமுக இருக்கிற வரையில நீட் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வர முடியல. ஆனால் அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு வந்துச்சு. ஆக வந்ததற்கு பிறகு அதை எதிர்க்கிறோம். தேவையில்லை, விதிவிலக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அரியலூர்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில் அனிதா என்கிற ஒரு மாணவி அந்த நீட் தேர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார. ஆக இப்படி ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய, நடுத்தர குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்திருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் மருத்துவர்களாக டாக்டர்களாக வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆகவே இதை தடுத்தாகணும் என்று குரல் எழுப்பினோம். சட்டமன்றத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சா இல்லையா? நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் டெல்லிக்கு போச்சா இல்லையா? போனதற்கு பிறகு அதை பற்றி வாய் திறந்து இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கல்வித்துறை அமைச்சரோ போய் நேரடியாக கேட்டார்களா? இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நாம் வெளியிட்டு இருக்கிறோம், அதை ரத்து செய்வோம்னு. உடனே அதிமுக தேர்தல் அறிக்கையில் அந்த செய்தி வந்திருக்கு. நான் கேட்கிறேன், எப்படி, யாரை ஏமாற்ற? நீங்கள் உள்ளே நுழைய விட்டது நீங்கள். அது நுழைந்ததற்கு பிறகு அதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதை வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பியதை கூட டெல்லிக்கு சென்று அழுத்தம் தராதவர்கள் நீங்கள். அடுத்த ஆண்டு நீட் தேர்வுக்கான ஆயத்த பணிகள்ல இந்த அரசு முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறது. அதற்கான பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்ற ஆதாரம் பூர்வமான செய்தி வந்து கொண்டிருக்கு. ஆக அதை தடுத்து நிறுத்த அருகதை இல்ல, துப்பு இல்ல, துரும்பு இல்ல, யோகிதை இல்ல. ஆனால் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இன்றைக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் யாரை ஏமாற்ற? ஆக நாம் அறிவித்தோம். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக விதிவிலக்கு வழங்கப்படும். ஆகவே அது பரிசீலிக்கப்படும் என்பது மட்டுமல்ல, அது நிச்சயமாக அது ரத்து செய்யப்படும் என்ற அந்த செய்தியை மாநில உரிமைகளுக்குத்தான், மாநிலத்திற்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது, மத்திய அரசு தலையிட முடியாது என்று தேர்தல் அறிக்கையிலே காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து தலைவர் கலைஞர் எதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தார்? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. ஆக அந்த முழக்கத்துக்கு, கலைஞருடைய முழக்கத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார் என்று பார்க்கிற போது நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞரின் சார்பிலே திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதேபோல விவசாய கடனை ரத்து செய்வீர்களா? ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராஜஸ்தான்ல, அதே மாதிரி சத்தீஸ்கர்ல, இப்படி பல மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் நேரத்தில் நாங்க ஆட்சிக்கு வந்தோம். 10 நாட்கள்ல விவசாயியுடைய கடனை ரத்து செய்வோம் என்று உறுதிமொழி தந்தார். ஆட்சிக்கு வந்து 10 நாள் அல்ல, 2 நாட்கள்ல ரத்து செஞ்சார். நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த நேரத்தில் அப்போது விவசாய பெருங்குடி மக்களுக்கு தந்த ஒரு உறுதிமொழி 7000 கோடி ரூபாய் ரத்து செய்வேன் என்று சொன்னார்.
நாங்கள் கூட அப்பொழுது எதிர்பார்க்கல, நம்பல, எப்படி முடியும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடனே முதல் வேளை அவர் பதவியேற்றுக் கொண்டு அந்த மேடையிலிருந்து, விழா மேடையிலிருந்து நேராக கோட்டைக்கு கூட போகல, கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்பை விழா மேடைக்கு கொண்டு வர வச்சு அந்த விழா மேடையிலேயே 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து என்று கையெழுத்து போட்ட தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அதே அடிப்படையில் தான் மத்திய அரசு ஏறக்குறைய 60,000 கோடி ரூபாய் காங்கிரஸ் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அந்த கடனை தள்ளுபடி செய்தார்கள். ஆக மீண்டும் ஆட்சிக்கு பிறகு செய்வோம் என்ற அந்த உறுதியை தந்திருக்கிறோம். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, தனி பட்ஜெட் விவசாயத்திற்கென்று, வேளாண்மை துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை, அப்படி ஒரு தனி பட்ஜெட் போடுகிற போது இனிமே தமிழ்நாட்டில் உறுதியோடு சொல்றேன், தற்கொலை, விவசாயிகள் தற்கொலை என்பதே நிச்சயமாக நடக்காது. விதைப்பொருளுக்குரிய விலை நியாயமாக கிடைக்கப் போகிறது. ஜிஎஸ்டி வரியை கட்டுப்படுத்துவார்களா? நிச்சயமாக ஜிஎஸ்டி வரியை எளிமையாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னிருக்கோமே, பெட்ரோல் விலை, டீசல் விலை, இதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று. இதை சொன்னப்போ இது மத்திய அரசுடைய வேலையாச்ச, இவர்கள் எப்படி அறிவிக்கிறாங்க என்று எல்லோரும் கிண்டல் செஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டி வரிக்குள்ள பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வருவோம், அதனால் ஆட்டோமேட்டிக்கா அது தானாக அதனுடைய விலை குறைந்து போகும் என்று சொல்லி இருக்கிறாரு. தமிழக மீனவருடைய பிரச்சனை அறிந்து புரிந்து மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண்போம் என்ற அறிவிப்பு வந்திருக்க, கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வர முடியுமா என்று சிலர் கேள்வி கேட்டாங்கள, அதற்கு தேர்தல் அறிக்கையில தெளிவாக சொல்லி இருக்கிறார்களே. அரசு பள்ளிகள்ல 1வது முதல் 12ஆம் வகுப்பு வரை கட்டாய இலவச கல்வி உறுதி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்க, ஏழை எளியவர்களுக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாய், ஆக ஓராண்டிற்கு 72,000 ரூபாய் அவரவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்தார். ஏற்கனவே மோடி ஒன்னு அறிவிச்சார், 6,000. அந்த 6,000 3 தவணைகளாக 2,000 2,000 2,000 பிரிச்சு கொடுப்பேன். நான் கேட்கிறேன், அந்த பிரிச்சு கொடுக்கிறேன்னு சொன்ன முதல் தவணை 2,000 இதுவரைக்கும் யாருக்காவது வந்து சேர்ந்திருக்கா? வரும், ஆனா வராது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் இன்றைக்கு மத்தியில நம்முடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் என்கிற அந்த நிலையில அங்கு அந்த கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில நம்முடைய வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை உணர்ந்து புரிந்து அதை வழிமொழியக்கூடிய நிலையில அந்த அறிவிப்புகளை எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். ஆக இவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கை சின்னத்தில் ஆதரவு தந்து ஜோதிமணி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். உறுதியோடு சொல்றேன், நிச்சயமாக அத்தனை உறுதிமொழிகளும் காப்பாற்றப்படும், சந்தேகம் வேண்டாம். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்து போயிருக்கக்கூடிய மோடி அவர்கள் பிதற்ற தொடங்கி இருக்கிறார், புலம்பிக் கொண்டிருக்கிறார், பயந்து போயிருக்கிறார், பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு போலி என்று சொல்வதை பார்க்கும் போது சிரிப்பு தான் வருது. ஒரு பொய்யர பொய் என்று சொல்லுகிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு. அது மாதிரி இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய நிலை போயிருக்கு. நான் கேட்கிறேன், இதே பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்ச நேரத்தில் தந்த உறுதிமொழிகளே ஒரு முக்கியமான உறுதிமொழி, இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்ல 90 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கு,
அந்த 90 லட்சம் கோடி ரூபாயை மீட்டுக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வங்கிகள்ல நான் கணக்கு தொடங்குவேன். அதில் ஒரு தொகை போடுவேன். எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 15 லட்சம் போடப்பட்டிருக்கா? யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன். போட்டிருந்தால் 15 லட்சம் வேண்டாங்க, 15,000. 15,000 தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய் போடப்பட்டிருக்கா? கிடையாது. ஆக பொய்யான அறிக்கை. சரி, 15 லட்சம் தான் போடல, அத்தனையும் மீட்டுக்கிட்டு வந்துட்டீங்களா? எந்த நாட்டில இருந்து, எந்தெந்த வங்கியில இருந்து எவ்வளவு ரூபாய் மீட்டுக்கிட்டு வந்திருக்கிறீங்க சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவேதான் நான் பணிவோடு கேட்கிறேன். தேர்தல் நேரத்தில் அவங்க சொன்னது வானத்தை கிழிப்ப, வைகுண்டத்தை காட்டுவ, மணலை கூட கயிறாக திரிப்பேன் சொன்னார்கள். ஆனால் எதுவும் நடக்கல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு நாங்கள் பொறுப்புக்கு வந்தா என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை முறைப்படுத்தி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அழைச்சி, பொருளாதார நிபுணர்களை உட்கார வச்சு பேசி, விவசாயத்திற்கு என்ன செய்யணும் அந்த சங்க பிரதிநிதிகளை கூப்பிடுங்கள், உட்கார வச்சு பேசுவார். தொழில்துறையில் என்ன செய்யணும் அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார். சிறு தொழில்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வணிகர்களை அழைச்சு பேசுவார். விவசாயிகளை, நெசவாளர்களை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, அந்தந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து உட்கார வச்சு பேசி அதற்கு பிறகு தேர்தல் அறிக்கையை தயார் செய்வார். அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் தயாரித்து அதை முழுமையாக அவரே மேடையில் வந்து மக்களிடத்தில் நின்று அதை படிப்பார். முழுமையாக படிப்பார். படித்து முடித்ததற்கு பிறகு கடைசியாக 2 வரி சொல்லுவார். திருக்குறள் போன்ற 2 வரி. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஆக அவர் சொன்னார். அவர் சொன்னதைத்தான் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் சொல்லுகிறேன். சொன்னதைத்தான் செய்வோம், சொல்வதைத்தான் சொல்வோம். ஆக அந்த அடிப்படையில் தான் கடந்த 20ஆம் தேதி நான் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு 19ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை சென்னையில அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டோம். இந்த தேர்தல் அறிக்கையை வந்ததற்கு பிறகு மக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதுல குறிப்பா இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கரூரை ஜவுளி ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான அடிப்படை கட்டுமான பணிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரப்படும். மேலும் அதற்கு தேவையான மானியம், சப்சிடி, சிறப்பு அந்தஸ்து கரூருக்கு வாங்கி கொடுக்கப்படும். அதன் மூலமாக கரூரை உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச டெக்ஸ்டைல்ஸ் மாநகரமாக, வேர்ல்டு கிளாஸ் இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல் சிட்டி மாற்றப்படும். கரூரில் காவேரி நீர் வசதியுடன் சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய சாயப்பட்டறை பூங்கா அமைக்கப்படும். ஜவுளி ஏற்றுமதியாளர்களுக்கு தற்சமயம் ஏற்பட்டுள்ள ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். ஜவுளி ஏற்றுமதியாளர்களுக்கு குறைக்கப்பட்டுள்ள ஊக்கத்தொகையை மத்திய அரசிடம் வலியுறுத்தி அதிகரித்து பெற்றுத்தரப்படும். கரூரில் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய கொசுவலைகளை மத்திய மாநில அரசு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வதேச தரத்தில் பஸ் பாடி கட்டும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய பஸ் பாடி பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தாதம்பாளையம் ஏரியின தூர்வாரி அமராவதி ஆற்றில் தடுப்பணை அமைத்து கால்வாய் வழியாக உபரி நீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளின் வேண்டுகோளின்படி குடகராறு திட்டம் மேம்படுத்தப்படும்.
10ஆம் வகுப்பு படித்த 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்களாக வேலை வாய்ப்பு வழங்கப்படும். ஏழை நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இலவச ரயில் பயண சலுகை வழங்கப்படும். அண்மையில் உயர்த்தப்பட்ட கேபிள் டிவி கட்டணம் முந்தைய அளவுக்கு குறைக்கப்படும். மக்கள் நலப் பணியாளர்கள் ஏற்கனவே திமுக ஆட்சியிலே கொண்டு வந்தது வேலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக மக்கள் நலப் பணியாளர்கள் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்து அதிமுக சார்பில் அது நீக்கப்பட்டுச்சு. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நடுத்தருக்கு போய் பிச்சை எடுத்தாங்க. நூற்றுக்கணக்கான 200க்கும் மேற்பட்டவர்கள் அதிர்ச்சியின் காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க, தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். ஆக மீண்டும் அவர்களுக்கு அந்த வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை தேடி கண்டுபிடிச்சு மீண்டும் அவர்களுக்கு மக்கள் நல பணியாளர்கள், அது மட்டுமல்ல பெண்களுக்கும் அதில் முக்கியத்துவம் தந்து 50 லட்சம் பேருக்கு மகளிருக்கு மட்டும் அந்த பணியை வழங்க முடிவு செஞ்சிருக்கிறோம். அதேபோல மகளிருக்கு சிறு சிறு தொழில்களை தொடங்கி உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காக சிறு தொழில் தொடங்க 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் உங்களுக்கு வழங்கப்படும். பெண்களுக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிச்சோம் மாணவர்களுடைய கல்வி கடனை பற்றி. ஆட்சிக்கு வரல. ஆக இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். மாணவர்களுடைய கல்வி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். கரூர் வெள்ளக்கோயில் திருப்பூர் புதிய ரயில் பாதை அமைக்கப்படும். காவேரி டெல்டா ஒரு பாதுகாக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்படும். கனிம வளம் வரைமுறை இல்லாமலும் வரம்பு மேலையும் சுரண்டப்படுவதை தடுத்து சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தற்போதைய கொள்கை மறு ஆய்வு செய்யப்படும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி குறிப்பா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் நிர்வாகிகள் என்னை பார்த்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதை நான் திருப்பூரில் அறிவிச்சேன். தேர்தல் அறிக்கையில் இப்ப சேர்த்திருக்கிறோம். அது என்னன்னா, வங்கிகள் கூட்டுறவு சங்கங்கள்ல 5 சவரன் வரை இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளருடைய நகைக்கடன் வட்டியுடன் அது இருப்பதை தள்ளுபடி செய்கிறோம். ஆக இதெல்லாம் நாம் அறிவித்திருக்கக்கூடிய உறுதிமொழிகள். சிலவற்றை தான் சொல்லி இருக்கிறேன். ஆக இதெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆக நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரம்ப வந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு எங்கே சென்றாலும் எழுச்சி, வேகம், ஆர்வம், ஆரவாரம். ஆக அதனால்தான் தெளிவோடு சொல்லுகிறோம், 40க்கு 40 நாம் தான். அது மட்டுமா, 18 தொகுதிகளில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடக்குது. அரவாக்குறிச்சி ஒன்று மிச்சம் இருக்கு. செந்தில் பாலாஜி அந்த தொகுதியில் நின்று வெல்ல போவது என்பது உறுதி. அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸ்டே கிடையாது. நீதிமன்ற உத்தரவு, தடை உத்தரவு எல்லாம் போடல. வழக்கு இருக்கு. ஆக அந்த வழக்கை பயன்படுத்திக் கொண்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு 3 தொகுதிகளை 21 தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தி இருக்கணும். இப்ப சூலூர் ஒன்று சேர்ந்திருக்கு. ஆக 4 தொகுதி நடத்தணும். தேர்தல் கமிஷனிடத்தில் முறையா புகார் தந்திருக்கிறோம். உச்சநீதிமன்றம் வரம் போய் இந்த 4 தொகுதிக்கு நடத்த வேண்டும் என்று மனு போட்டு இருக்கிறோம். வழக்கு விசாரணை நடந்துச்சு. நடந்த பிறகு தீர்ப்பு என்ன வந்துச்சு? தேதியை நிர்ணயிங்க. தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவு போட்டாச்சு. இன்று கூட காலையில செய்தி பார்த்தேன் டிவியில. விரைவில் அந்த 4 தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்படும் என்ற செய்தி வந்திருக்கு. ஆக இந்த நிலை. ஆக ஏற்கனவே 18 நாம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக இந்த 4 சேர்ந்தா 22. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டோடு சட்டமன்றத்தில் கூட்டணியோடு 97 இருக்கு. ஆக இந்த 97 பிளஸ் 22 சேர்ந்தா பழனிசாமி ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குமா? அதனாலதான் திட்டமிட்டு சதி செஞ்சு திமுக பெரிய வெற்றி பெற்றுடும். 18க்கு 18, 40க்கு 40 கருத்து கணிப்புகள் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு.
ஆக ஆட்சி போயிடுமே. ஆக நாடாளுமன்றம் போனாலும் பரவாயில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றமாவது காப்பாற்றப்பட வேண்டும். அதுக்காக திட்டமிட்டு அதற்காக ரைடு விட்டாங்க. யார் வீட்டுல? நம்ம திமுகவினுடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் வீட்டுல ரைடு விட்டாங்க. நியாயம் இருந்தா பண்ணுங்க, தவறு செஞ்சா நடவடிக்கை எடுங்க, நாங்க தடுக்கல. 2 நாள் சோதனை போட்டீங்களா? 2 நாள் ஏதாவது கைப்பற்றினீர்களா? ஏதாவது தவறு நடந்திருக்கிறதா? ஏதோ செலவுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு கணக்கு கேட்டீங்க, கணக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு கணக்கு சரியாக இருக்கிறது எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. கல்லூரியில் அவருடைய இல்லத்துல சோதனை முடிஞ்சு போச்சு. அது 2 நாள் வேட்பாளர் அவருடைய மகன் தான் கதிரானந்த், ஓட்டு கேட்க போக முடியல. ஆக அப்படி ஒரு தடுத்து நிறுத்தி ஒரு கொடுமையை சதியை செஞ்சு எவ்வளவு முயற்சித்தாங்க, அதுல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதற்கு பிறகு 2 நாள் கழிச்சு திடீர்னு சம்பந்தம் இல்லாத எங்கேயோ போய் அங்கெல்லாம் போய் சோதனை போட்டு எடுத்தாங்களா அல்லது கொண்டு போய் வச்சுட்டு எடுத்தாங்களா தெரியல. எது எப்படியோ அது விசாரணைக்கு வருகிற போது அதை நிரூபிக்கிறோம். அது வேற. என்ன காரணம்? 5 வருஷமா துரைமுருகன் வருமான வரியை ஒழுங்கா கட்டலங்கிற கணக்கு இல்லையா அவங்ககிட்ட? கேட்டா சொல்றீங்க தேர்தல் நேரத்தில் போலீஸ்ல இருந்து புகார் வந்துச்சு, அதனால நடவடிக்கைங்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் நான் சொல்றேன், ஓபிஎஸ் வீட்டுல இபிஎஸ் வீட்டுல கோடி கோடியாக பணம் இருக்கு, போய் சோதனை போட தயாரா? அதை விட நாங்க மோடி வீட்லயே கோடி கோடியா கொள்ளையடிச்ச பணம் பூரா அங்க இருக்கு, ரஃபேல்ல வந்த பணம் பூரா இருக்கு. நான் சொல்றேன், போய் சோதனை போடுறீங்களா? யாரை ஏமாற்ற? வேற ஒண்ணு இல்லைங்க. ஆக வேலூர்ல இப்படி ஒரு சதியை செஞ்சு அதன் மூலமாக அந்த நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்திட்டா, அந்த தேர்தல் மட்டும் இல்ல, நீங்க அதான் நல்லா கவனிக்கணும். அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் சட்டமன்ற இடைத்தேர்தல், ஆம்பூர்ல குடியாத்தத்தில். அதை தொடர்ந்து இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 இடம் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜீவன் வீட்டில எல்லாம் போய் தோண்டி பார்க்கிறாங்க. விளாத்திக்குளம் ஓட்டப்படாரம். ஆக இதெல்லாம் நிறுத்திட்டா, முழுமையாக திமுக வெற்றி பெற்றா கூட இந்த 4 தொகுதியில் நிறுத்திட்டா ஆட்சிக்கு ஆபத்து இருக்காது. எப்படி ஆட்சிக்கு ஆபத்து இருக்காது? கணக்கின்படி நீங்க சொல்லலாம். மத்தியில் ஆட்சிக்கு வரப்போவது யார்? நம்முடைய ராகுல் காந்தி, நம்முடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி. ஆக அந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் எடப்பாடி தலைமையில் இந்த ஆட்சி இருக்குமா? அதை மனசுல பதிய வச்சுக்கீங்க. ஆகவேதான் அந்த உரிமையோடு உணர்வோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நான் தொடக்கத்திலே சொன்னேன், கலைஞர் இல்ல, ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஓயாமல் உழைத்து ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இரவலாக உன் இதயத்தை தந்திடன்னா நான் வரும்போது கையோடு கொண்டு உன் கால்மலரில் வைப்பேன் என்று அண்ணாவிடத்திலே கேட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் இன்றைக்கு இல்ல. கடந்த மார்ச் மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் மண்டல மாநாட்டை நடத்தினோமே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த மாநாட்டில் நான் பேசுகிற போது நிறைவுரையாக சொன்னேன், தலைவர் கலைஞர் அவர்களே, உங்களுக்கு ஒரு உறுதி தருகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, மருத்துவர்கள் கட்டாய ஓய்வு வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். வயது மூப்பின் காரணமாக உங்களுக்கு அவசியம் ஓய்வு தேவை. ஆக கட்டாய ஓய்வெடுக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டதற்கு பிறகு 14 வயசிலேயே ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவனாக இருந்த நிலையிலேயே கையிலே தமிழ் கொடி ஏந்தி புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய அந்த கொடியை தாங்கி பிடித்து ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இல்லவே என்று போர்பரணி பாடிய தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயசுல பிடிச்ச கொடியதான் 95 வயது வரையில அந்த கொடியை தாங்கி பிடித்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் இன்றைக்கு இல்ல. அவர் இல்லாமல் நடைபெறுகிற தேர்தல். ஆக அவர் இல்லாமல் நடைபெறுகிற தேர்தலில் நான் ஏற்கனவே ஈரோட்டில மாநாட்டில சொன்னேன், கலைஞர் அவர்களே,
விரைவில் உங்களிடத்தில் வெற்றியை, தமிழகத்தில் திமுக கழகத்துடைய ஆட்சியை மலரச் செய்து உங்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்போம் என்று நான் சொன்னேன். என்னை நம்பி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான். உடன்பிறப்புகளை என்று தலைவர் உங்களை அன்போடு அழைப்பாரே, அந்த உடன்பிறப்புகளில் நானும் ஒரு உடன்பிறப்பாக இருந்து உங்களில் ஒருவனாக இருந்து அந்த உறுதியை இப்போ விரைவில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு வருகிற 18ஆம் தேதி நம் அத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஜோதிமணிக்கு கை சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.